ராமா ஸ்ரீராமா ராமா. ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்ரீ ராமநவமி பற்றி தான் வழிபாடை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். விஷ்ணுவின் 7வது அவதாரமாக தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். நவமி திதியில் அவர் அவதரித்ததுனால நம்ம ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம். ஏப்ரல் 17 ஸ்ரீராமநவமி வருது. இந்த நவமி திதி ஏப்ரல் 16 மதியானம் 1:23 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 17 மாலை 3:14 மணிக்கு முடியுது. ஸ்ரீராமர் பிறந்ததை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ராமநவமி நாம் கொண்டாடுறோம். இந்து மத நம்பிக்கையின்படி அயோத்தி நகரில் தசரத மன்னன் மற்றும் கௌசல்யை ஆகியோருக்கு மகனாக ராமர் பிறந்தார். தீமையை ஒழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் பூமியில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்தார். அதுவும் தசரத மன்னர் பல ஆண்டு காலம் தவம் இருந்து கிடைச்ச வரம்தான் ஸ்ரீராமர். அதனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அந்த ராமரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஷீரடியில் கூட ஸ்ரீராம நவமி திருவிழா கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அது பாபா இருந்தப்பவே ஸ்ரீராம நவமி திருவிழாவை கொண்டாட பாபாவே அனுமதி கொடுத்துருப்பாரு. அதனால சாய் பக்தர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சத்சரிதம், சாய் சத்சரிதம் இருக்கு இல்லையா, அதில் அத்தியாயம் 6 கண்டிப்பாக படிங்க. அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ராமநவமி கொண்டாட்டத்தை பற்றி எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை படிங்க. காலையில் நேரத்திலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறை எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ராமரோட விக்கிரகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேக விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக துளசி இதில் இருக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு துளசி ரொம்ப முக்கியம் இல்லையா. கண்டிப்பாக பெருமாளுக்கு துளசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீர்த்தம் ஒன்று வச்சுக்கோங்க. பல வகைகள் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பழம் வாங்கி வைங்க. கண்டிப்பாக நீர்மோர் வைங்க, பானகம் வைங்க. இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அஷ்டோத்தரம் நாமாவளி படிங்க. ராமருக்கு அதை அர்ச்சனை பண்ணுங்க. ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, விக்கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஞ்சநேயரையும் நீங்கள் வைங்க. அது ரொம்ப இன்னும் விசேஷம். அது ஆஞ்சநேயரை வச்சு ஆஞ்சநேயர் அஷ்டோத்தரம் சொல்லியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்புறம் ராமாயணம் முடிஞ்சால் ராமாயணம் கண்டிப்பாக படிங்க. இல்லைன்னா சுந்தரகாண்டம் படிங்க. குழந்தை இல்லாத தம்பதியினர் சுந்தரகாண்டம் கண்டிப்பாக படிங்க. ரொம்ப பலன் கொடுக்கும். இது மாதிரி ஸ்ரீராமநவமி அப்போ நீங்கள் இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு ஸ்ரீராமர். நெய் தீபம் ஏற்றி வைங்க. வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் பிரார்த்தனையை மனசார வையுங்க. கண்டிப்பாக ராமர் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. சாய்பாபாவுக்கும் அந்த அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை காட்டி சாயப்பாவுக்கும் முடிஞ்சால் சத்சரிதம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இந்த ராமநவமியை நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ராமநவமிக்கு உங்கள் கையில் குழந்தை இருக்கும். அந்த ராமரே பிறப்பார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் நல்ல நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை பண்ணி இந்த பூஜையை பண்ணுங்கள். பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.